கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கன்னியாகுமரி களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த். தற்போது களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டு வரும் சோதனை தொடர்பான விவரம். வணக்கம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து கேரளா சுகாதாரத்துறை இந்த வைரஸ் பரவாமல் இருக்க விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபரிடம் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறிந்து அவர்களை கண்காணித்து வருவதுடன் அவர்களுடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபருக்கு எம்பாக்ஸ் வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளதா என சந்தேகத்தின் பேரில் அவருடைய மாதிரியை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து அந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு வைரஸ் அறிகுறி ஏதேனும் இருந்தால் கேரளாவை சேர்ந்த நபர்கள் என்றால் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த நபர்களுக்கு அறிகுறி இருந்தால் அவர்களை நாகூரில் உள்ள ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.